சூப்பர் ஸ்டார் சின்ன வயசுல செஞ்ச தவறு அம்மா ரெஜினாவால அவர் வாழ்க்கையில வந்துச்சு ஒரு பவரு. காம்படிட்டர்ஸே ஒத்துக்கிட்டாங்க இவர் எதிர்க்கிறது தவறு. இது எப்படி இருக்குன்னு பேச வராரு நம்ம பாலா சாரு. ஆரம்பிச்சாரு ஆன் போர்டு பிளாக் அண்ட் ஒயிட். ஹிஸ்டரியே சொல்லுது சூப்பர் ஸ்டார் தான் ரைட். ஏஐ வரைக்கும் தலைவன் தான் வெயிட். எனிதிங் ஃபார் தலைவர்னு பேசுறதுல we are feeling so great. சூப்பர் ஸ்டார் படம் தான் பெஸ்ட். இந்தியாவிலே நாங்க தான் ஃபர்ஸ்ட். கலெக்ஷன்ல பண்ணுச்சு 2.0 பிளாஸ்ட். இன்னைக்கு தலைவர் வழி செக்மெண்ட்ல நான் தான் கெஸ்ட்னு பேச போறாரு ஓனர் ஆஃப் வெற்றி தியேட்டரே. சூப்பர் ஸ்டார் தான் எங்க சொத்து. அவர் பாட்டுக்கு ஆடுறதே ஒரு தனி கெத்து. குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ் நாங்க இன்னைக்கு போட வரோம் ஒரு கூத்தை. நான் சூப்பர் ஸ்டார் ஃபேனு. அவர்னால தான் என் பிரச்சனை எல்லாம் காணு. அவரோட ராஜரசிகனா இருக்கிறது தான் இனி என் பிளான். சூப்பர் ஸ்டார்னாலே ஒரு சூப்பர் பவர். ஹிப் மூமெண்ட்ல அவரை அடிச்சுக்க ஆளே இல்ல நீ நவுரு. இந்த செக்மெண்ட்டுக்கு பேர் தான் தலைவர் தர்பாரு. தலைவரோட ஓபனிங் சாங்னாலே அது எஸ்பிபி பாட்டு தான். அது என்னைக்குமே ஒரு தனி சீனு தான். சிம்பிளான மேனு தான். ஐட்ட நானும் ஃபேனு தான் பேசுறாரு சிங்கர் எஸ்பிபி சரண் சாரை. தலைவரை பத்தி பேசுறது தான் எங்க ரொட்டீன். இதுதான் அன்புள்ள தலைவருக்கு எபிசோட் 13. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், presented by அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், co-presented by சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், powered by SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை. தன்னுடைய ஆதரவாளர்கள் வியந்து பார்க்கிற நடிகர்கள் எல்லாருமே அப்படிதான். தன்னுடைய போட்டியாளர்களை வியந்து பார்க்கக்கூடிய நடிகர்கள் அந்த வரிசையில தலைவருக்கு தனி இடம் தான். அப்படி ஒரு சக போட்டியாளரா ஒரு குறிப்பிட்ட டைம்ல தமிழ் சினிமாவை ஆண்டு கொண்டிருந்த ஒருத்தர் தலைவரை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, எப்ப சொன்னார் அப்படின்றத சொல்ல வராரு நம்ம பாலா அண்ணன் ஆன் இது எப்படி இருக்க. பிளாக் ஷீப்ஸ் அன்புள்ள தலைவருடைய 13வது நாள் இது எப்படி இருக்குடைய 121வது தகவல். நான் சொல்லியிருந்தேன், ரஜினியுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பெண். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அம்மாவாவே பாவிச்ச பெண் யார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1979 தர்மயுத்தம் படத்துடைய ஷூட்டிங் சென்னையில் ஒரு வீட்டில் நடக்குதுங்க. அந்த வீட்டுடைய ஓனர், வீட்டுக்காரமாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அங்கே ஷூட்டிங் நடக்கிறது பிடிக்கல. இருந்தாலும் பசங்களுக்கு ரஜினி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால பசங்க ஒத்துக்கிட்டதுனால ஷூட்டிங் நடத்தவும் அனுமதிக்கிறாங்க. ஆனால் அந்த ஷூட்டிங்க்கு ரஜினி போகும்பொழுதெல்லாம் எப்பொழுதுமே குடிச்சிட்டு நிறைய ரகலையும் செய்கிறாருங்க. அது அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய வருத்தம் வருது. ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. இருந்தாலும் பசங்களுக்காக ஒத்துக்கிட்டு அமைதியாக இருக்காங்க. ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் மாடியில் போய் பேசாமல் உட்காந்துக்குவாங்களாம். இதை ரஜினி கவனிச்சிட்டே வர்றாரு. ஒரு நாள் அந்த அம்மாவை போய் பார்த்து, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருங்க, நான் உங்களை உண்மையிலே என்னோட அம்மாவா நினைக்கிறேன், நான் மாறிக்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. எனக்கு உங்களை பார்க்கும்போது சொல்லணும்னு தோணுச்சு, சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கும் ரஜினிக்கும் ஒரு அன்பான உறவு ஃபார்ம் ஆகுதுங்க. ரெண்டு பேருக்கு இனிமையான உறவு ஒன்று ஃபார்ம் ஆகுது. ரஜினி பின்னாடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாருங்க. எதனால் அப்படின்னா, தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்னாலையும் தொடர்ந்து படங்கள் நடிக்கிறனாலையும் 16 மணி நேரங்களுக்கு மேலே படம் நடிச்சதுனாலையும் அவருக்கு மிகப்பெரிய மனநல பிரச்சனை வருதுங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே டாக்டர் செரியன் ஒருத்தர் தான் ரஜினியை அட்டன் பண்ணுறாரு. ஆனால் அட்டன் பண்ணிட்டு சொல்கிறாரு, கண்டிப்பாக இவரை காப்பாற்ற முடியாதுங்க, இவர் இதுலேருந்து மீட்டு கொண்டு வரது ரொம்ப 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 கஷ்டம்னு சொல்லி அவரே நம்பிக்கை இழந்துடுறார். ஆனால் அப்பையும் ரஜினி அன்கான்சியஸாக இருக்கும் பொழுது அம்மா அம்மா அம்மான்னு ஒரு பேரை சொல்லிக்கிட்டே இருக்கார். அந்த பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜினா வின்சென்ட். அதுதான் அந்த தர்மயுத்தம் ஷூட்டிங் நடந்த வீட்டுடைய அந்த ஓனர் அம்மா. இதை கேட்டோடனே செரியன் ரஜினா வின்சென்ட்டை தேடி வந்து, இந்த மாதிரி ரஜினி அன்கான்சியஸாக இருக்கும்போது உங்களுடைய பேரை மட்டும்தான் சொல்லிகிட்டே இருக்காரு, ஒருவேளை நீங்கள் வந்தால் அவருடைய மனநலம் சரியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜினா வின்சென்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ரஜினியுடைய நிலைமையை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பரிதாபமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. ரொம்ப ஒரு கொடூரமாக மூர்க்கத்தனமாக நடந்துக்கிற ரஜினியை அங்கே பார்க்குறாங்க. அவங்க ரஜினியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. நான் என் வீட்டிலேயே ரஜினியை தங்க வச்சுக்கலாமா டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. தாராளமாக, எங்களால் முடியலை, ஒருவேளை நீங்கள் மீட்டுக்கு கொண்டு வந்தால் ரொம்ப சந்தோஷம் சொல்கிறாங்க. 4 மாதம் அதே வீட்டில் தங்கியிருக்க ரஜினி ரெஜினா வின்சென்ட் கூட இருந்தே பார்த்துக்கிறாங்க. அவரை மீட்டு கொண்டு வராங்க, நல்ல நிலைமைக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ரஜினி சுய ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு மிக முக்கியமான காரணம் அமைஞ்சது அந்த சம்பவம் தான். அதனால தான் ரெஜினா வின்சென்ட் தன்னுடைய வாழ்க்கையோட அம்மாவாகவே பாவிக்கிறார். இன்றைக்கும் போயஸ் கார்டனில் ரஜினி அவர்கள் கெஸ்ட்டெல்லாம் மீட் பண்ணுவாங்க. அந்த ரிசப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருப்பாரு. அந்த ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோவில் ரெஜினா வின்சென்ட் அம்மாவும் இருப்பாங்க. ரெஜினா வின்சென்ட் அம்மாவுக்கு தன்னுடைய மனசுலையும் வீட்லேயும் மிக முக்கியமான இடத்தை கொடுத்து போற்றி வருகிறார் ரஜினிகாந்த். ரஜினிக்கு எந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் குடிப்பழக்கம் இருந்ததோ அது அவரே ஒத்துக்கிட்டு வந்திருக்கார். அதே போல் அவர் அதிகமாக ஜர்தா பீடா போடுவார். ஜர்தா பீடா அப்படின்னு சொன்னே ரஜினியோட கனெக்ட் பண்ணி டக்குன்னு ஞாபகத்துக்கு ஒரு ஆள் அருணாச்சலம் படத்தில் சென்னைக்கு வர ரஜினிக்கு தன்னுடைய ஜர்தா பீடா ஸ்டாலில் வேலை கொடுப்பார்ல ஜனகராஜ், நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட ஜனகராஜுக்கும் ரஜினிக்குமான திரை உறவு. தகவல் நம்பர் 122. தகவல் நம்பர் 122.
ரஜினி ஜர்தா பீடா அப்படின்னு சொன்னா ஜனகராஜ் ஞாபகத்துக்கு வர அருணாச்சலம் படம் பீடா கடை இதெல்லாம் பேசணும் இல்லைங்களா. அப்படிப்பட்ட ரஜினிக்கும் ஜனகராஜுக்குமான முதல் திரை உறவு எங்க ஆரம்பிச்சதுன்னா பாயும் புலி திரைப்படத்துல. ரஜினியுடைய 100வது படமான ராகவேந்திரா படத்திலையும் ஜனகராஜ் நடிச்சிருப்பார். அப்ப நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பதிவு பண்றார். குடிப்பழக்கம், ஜர்தா பீடா, மிகப்பெரிய அசைவ உணவு பிரியரா இருந்த ரஜினி அவர்கள் ராகவேந்திரா பட ஷூட்டிங் டைம்ல அவர் மட்டுமல்ல அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கக்கூடிய மொத்த சரௌண்டிங்லையும் அசைவ உணவு வரக்கூடாது, குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது, பீடா இருக்கக்கூடாதுன்னு எந்த விதமான கெட்ட பழக்கத்துக்கும் அங்கே இடம் இருக்கக்கூடாது. முக்கியமா ஷூட்டிங் முடியற வரைக்கும் இந்த விரதத்தை எல்லாரும் கடைப்பிடிக்கணும்னு சொன்னாரா. எல்லாரும் அதே போல கடைப்பிடிச்சாங்க, ரஜினி உட்பட. அப்படி சொன்ன ஜனகராஜ் அவர்கள் ரஜினி நடிச்ச ஒரு முக்கியமான படம், முக்கியமான டயலாக் நம்ம யாராலையும் மறக்க முடியாது. ஜனகராஜ் அப்படின்னாலே 2 டயலாக் டக்குன்னு நமக்கு ஞாபகம். ஒன்று தங்கமணி ஊருக்கு போயிட்டான்னு சொல்லி அக்னிநேசன் படத்தில் அவர் பேசக்கூடிய டயலாக். இன்னொன்று என் தங்கச்சியை நாய் கடிச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஜனகராஜை மிமிக்ரி பண்ணக்கூடிய எல்லாரும் டயலாக்கை எடுத்துருவாங்க. என் தங்கச்சியை நாய் கடிச்சிருச்சுப்பா அப்படிங்கிற இந்த டயலாக்குக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஏஎல் நாராயணன் அவர்கள். திரு ஏஎல் நாராயணன் அவர்கள் ஜனகராஜ் என்ன சொல்கிறாருன்னா, அந்த படத்தில் காமெடி சீக்வன்ஸை ரொம்ப கம்மியாக வச்சுக்கலான்னு தான் முதல் முடிவு பண்ணாங்க. அப்படி ஷூட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தங்கச்சியை நாய் கடிச்சு பாசின்னு எடுத்துட்டோம். ஆனால் எடிட்டில் அது கட்டாயி வெளியே போயிடுச்சு. முதல் 2 நாள் இந்த சீன் இல்லாமல் தான் படம் வெளியே வந்துச்சு. இருந்தாலும் படம் வெளியே வந்ததுக்கப்புறம் இல்லைங்க காமிக்கல் சென்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம எடுத்து வச்சிருக்க ஏதாவது ஒரு காமெடி சீனை சேர்க்கலான்னு சொன்னதுக்கப்புறம் 3வது நாள் சேர்க்கப்பட்ட சீன் தான் இன்றைக்கி நீங்கள்லாம் ஸ்லாகிச்சு ரசித்து மெமிக்ரி ஆர்டிஸ்ட் பேசக்கூடிய என் தங்கச்சியை நாய் கடிச்சிருச்சுப்பா அப்படிங்கிற சீன். அதை அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினி பயங்கரமாக வியந்து ரசித்து கைதட்டி மகிழ்ந்தாருன்னு சொல்கிறார் ஜனகராஜ். இந்த தங்கச்சியை நாய்க்கு அடிச்சிருச்சுப்பா அப்படிங்கிற அந்த டயலாக்கு ஒரிஜினல் ஓனரான ஏஎல் நாராயணன் அவர்கள் ரஜினிக்கு முதலாக கதை வசனம் எழுதின படம் என்ன அப்படிங்கிறதா தகவல் நம்பர் 123. தகவல் நம்பர் 123. தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான ஸ்கிரீன் ரைட்டர் ஏஎல் நாராயணன். அவர் ரஜினியோட இணைஞ்ச முதல் திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு திரைப்படத்தோட கேசட்டை முக்தா ஃபிலிம்ஸ் ஓனர்ஸ்ட்டை கொடுத்து இந்த படத்தை பாருங்க, இந்த படத்தை நான் தமிழில் பண்ண ஆசைப்படுறேன், உங்களோட ப்ரொடக்ஷனில் பண்ணலான்னு சொல்லி முக்தா ஃபிலிம்ஸ் அந்த படத்தை பார்த்துட்டு இல்லைங்க இந்த படம் வேணாம், நம்ம இன்னொரு படம் பண்ணலான்னு சொல்லி வேற ஒரு கேசட் கொடுத்து உருவான படம் தான் பொல்லாதவன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி முதல் கொடுக்கப்பட்ட அந்த கேசட் விஸ்வநாத் அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படம் சத்ருகன் சின்ஹா நடித்த திரைப்படம். அதுக்கப்புறமா ரஜினி அதை விடலை. அந்த கதை மேலே அவருக்கு ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதே திரைப்படத்தை வாங்கி தமிழில் அவர் ரீமேக் பண்ணார். அதுதான் நான் மகான் அல்ல அப்படிங்கிற திரைப்படம். நான் மகான் அல்ல திரைப்படத்துக்கு முதலாக வைக்கப்பட்ட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காந்தி அல்ல. இதை கேபி ப்ரொடியூஸ் பண்ணி எஸ்பிஎம் அவர்கள் டைரக்ட் பண்ணாங்க. நான் காந்தி அல்ல அப்படின்னு தான் படம் ரெடி ஆச்சு. ஆனால் அது மிகப்பெரிய சர்ச்சையாக உருவாகி அந்த காந்திங்கிற டைட்டில் மாற்றியாருன்னு சொல்லி காந்தி தானே மாற்றணும், மாற்றிக்கிறேன்னு சொல்லி நான் மகான் அல்ல, மகானாலும் ஒன்று தான் காந்தினாலும் ஒன்று தானே கேபி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்மார்ட்டாக மூவ் எடுத்து வச்ச பேர் தான் அந்த நான் மகான் அல்ல அப்படிங்கிற பேர். இன்றைக்கி நீங்கள் போய் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் காட்சியில் ரஜினி பேசும்போது நான் மகான் அல்ல அப்படின்னு சொல்லுவார். அப்பயும் லிப்சிங் பார்த்தீங்கன்னா நான் காந்தி அல்ல அப்படின்னு தான் இருக்கும். இந்த நான் மகான் அல்ல திரைப்படத்தை பற்றி பேசும்போது இந்த படத்தில் அவரோட ஜோடியாக நடித்த ராதா அவர்கள் ரஜினிக்கு ரசிகையான படம் என்ன திரைப்படம், எந்த அளவுக்கு ரசித்து ரசிகையானாங்கிறதா ரொம்ப சுவாரஸ்யமான செய்தி. தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 124. தகவல் நம்பர் 124. கேரளத்தை சேர்ந்த ஒரு குமரி, ஒரு பருவ வயது பெண் தன்னோட அக்காவோட சேர்ந்து ஒரு படம் பார்க்க போகிறாங்க. அது ரஜினி திரைப்படம். அந்த படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுலேருந்து அப்பப்பப்பா என்னம்மா படம், அது அவர் ஸ்டைல் என்ன, அழகு என்ன, செம்ம இல்லை, சூப்பரில், ஆக்ஷன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் விட அவர் ரேப்பிங் பண்ணுறது ரொம்ப செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சுவாரஸ்யமாக ஜாலியாக சொன்ன அந்த பருவ வயது குமரி யார் அப்படின்னா, நான் சொன்ன ராதா அவர்கள். உதயச்சந்திரிகா அப்படிங்கிற பேரோட அவங்களோட இயற்பேரை தான் அப்படி தான் அந்த படத்தை பார்க்குறாங்க. அப்படி உதயச்சந்திரிகாவாக இருந்து பின்னாடி ராதாவா மாதிரி ரஜினியோடைய நிறைய படங்கள் நடித்தாங்க. அப்படி நடித்த ஒரு திரைப்படம் தான் நான் மகான் அல்ல. அதாவது நான் காந்தி அல்லவா இருந்து நான் மகான் அல்லவா மாறின அந்த திரைப்படம். அப்படிப்பட்ட ராதா ரஜினியோட முதலாக இணைந்து நடிச்ச திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படம். அதில் அக்கா தங்கச்சி இணைந்து ரஜினி கூட நடிச்சிருப்பாங்க. ரஜினி குமரன் அப்படிங்கிற கேரக்டரில் வித்தியாசமாக வாழ்ந்திருப்பார்னு சொல்லலாம், அடிப்பை தாண்டி வாழ்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய கெரியரில் ஆக்டிங்க்கு மிக முக்கியமான படம்னா அது எங்கேயே கேட்ட குரல் திரைப்படம். அந்த திரைப்படத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் அந்த திரைப்படத்தில் ரஜினியுடைய மனைவியாக வந்து மிக முக்கியமான ஒரு அழகான கதாபாத்திரம் பண்ண அம்பிகா அவர்களுக்கும் ரஜினிக்குமான திரை உறவு என்ன அப்படிங்கிறது தான் தகவல் நம்பர் 125. தகவல் நம்பர் 125. அம்பிகாவுக்கும் ரஜினிக்குமான திரையுறவை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பின்னாட்களில் நடந்த ஒரு செய்தியை சொல்லி முன்னாடி போகலாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பிகாவுக்கு ஒரு முறை ஒரு ஃபோன் வருது. ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்தோடனே நீங்கள் ரஜினிக்கு அம்மாவா நடிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பின்னாடி 90கள் காலகட்டத்தில் வச்சுக்கோங்களேன். அம்பிகாவுக்கு பயங்கர சாக்கு. ரஜினி சாருக்கு நான் அம்மாவா சார், நான் ஜோடியாக அவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் அம்மான்னு கேட்குறீங்க. இல்லை மேடம், ரஜினிக்கு அம்மானா ரஜினி பெரிய ரஜினிக்கு அம்மா இல்லை, ரஜினி பிறந்த உடனே நீங்கள் இறந்துருவீங்க, அப்போ நான் ஓகே சார், அவர் பிறந்த உடனே நீங்கள் கொண்டுடுவீங்கன்னா ஓகேன்னு சொல்லி நடித்த திரைப்படம் தான் அருணாச்சலம் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் பிளாஷ்பேக்கில் ரஜினியுடைய அம்மாவா அம்பிகா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ரஜினியுடைய அப்பாவான அந்த 30 கோடி கொடுத்து செலவு பண்ண சொல்லுவார்ல வேதாச்சலம், அவருடைய மனைவியா அம்பிகா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அம்பிகா கிட்ட ரஜினி கூட நீங்க இணைஞ்சு நடிச்சதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 3 படத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, நேச்சுரலி எங்கேயே கேட்டவர்கள், டோட்டல் கிளாமர்னா எனக்கு படிக்காதவன்,
டோட்டல் என்டர்டெயின்மெண்ட் எனக்கு மாவீரன், இந்த 3 படத்தை அவங்க பதிவு பண்றாங்க. அதை விட மிக முக்கியமா ரஜினி எந்த படத்துல அழகுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டப்ப சொன்னப்ப எல்லா படத்துலயும் ரஜினி சார் அழகுதான், இருந்தாலும் இந்த ராஜாதி ராஜால அப்படி முடிய பறக்க விட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்ல வருவார்ல, அது அப்பா பார்க்க கண் கோடி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ரஜினியை ராஜாதி ராஜா படத்துல அழகுன்னு சொன்னாங்கல்ல அம்பிகாவை ஒரு படத்துல ரஜினி பார்த்து அழகுங்க சூப்பரா இருக்கீங்கன்னு புகழ்ந்தாரு. என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சிகப்பு மனிதன். அந்த படத்துல பொன்மானை சங்கீதம் பாடவா அம்மானை பொன்னுஞ்சல் ஆடவான்னு மூமேத்தா எழுதின பாட்டு ஒன்று இருக்கு. அந்த பாட்டுல அவங்க சாரி ஒண்ணு கட்டி வருவாங்க. சாரி கேட்டப்ப பார்த்தப்ப ரஜினி சொன்னாராம், உண்மையிலே இந்த சாரியில யூ ஆர் லுக்கிங் சோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி. சங்கீதம் பாடிவா அம்மானை பொன்னூஞ்சல் ஆடிவா. அப்படி ரஜினி புகழ்ந்த அந்த நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்துல பாக்யராஜ் அவர்கள் ஒரு கேமியா பண்ணியிருப்பார். பாக்யராஜுக்கும் ரஜினிக்குமான திரை உறவு பத்தி தகவல் நம்பர் 126. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட ஃபுல் எபிசோட் பிளாக்ஷிப் வேலி OTT-ல அவைலபிளா இருக்கு. அத பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. நாங்க சொல்றதா செய்வோம், செய்யறதா சொல்லுவோன்னு தாங்கள் செஞ்சதையும் தாங்கள் சொல்ல நினைக்கிறதையும் நம்மளுடைய தலைவர் ஃபேன்ஸ் பகிர்ந்துக்கிற செக்மெண்ட் தான் எனிதிங் ஃபார் தலைவர். First of all, congratulations to தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஃபார் 20 years ஆஃப் இன் தி கோலிவுட். அது நம்மளுக்குலாம் ரொம்ப பெருமை. நான் ஃபஸ்ட்டு தேட்டரில் பார்த்த படம் வந்துட்டு சிவாஜி. அந்த இருந்த ஒரு கிரேஸ் என்னமோ இவர்கிட்ட இருக்கியா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துட்டு ஏதோ நம்மளே வந்துட்டு அங்கே வந்து வில்லன் அடிக்கிற மாதிரியும் லவ் பண்ணுற மாதிரியும் காமெடி பண்ணுற மாதிரியும் ஒரு டவுன்ஃபால் ஆகும்போது நம்மளே டவுன்ஃபால் ஆகிற மாதிரியும் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியுது என்னால் தலைவரோட. நான் இப்போல்லாம் டவுன்ஃபாலாக இருக்கிறனோ அவருடைய மாஸ் சீன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேஜில் பேசுகிற விஷயமா இருக்கட்டும் நம்மளை வந்துட்டு ஒரு பூஸ்டப் ஏற்றும் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்கும். 50 years வந்துட்டு ஒரு விளையாட்டு இல்லை. தலைவர் பற்றி சொல்லணும்னா அவர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஆரம்பித்து இப்போ லேட்டஸ்ட் படத்தில் அவர் ஏஐலேயே வந்திருக்காரு, லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரைக்கும் போயிருக்காரு. ஸோ அது எடுக்கும்போது பார்த்தோன்னா அவர் நாட் ஜஸ்ட் ஜென்ரேஷன்ஸு டெக்னாலஜி வைஸ் கூட பல விஷயங்களில் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு ஆக்டிங்கை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து அதில் 50 வருஷம் இன்னும் வந்துட்டு லீடு ரோலில் பண்ணிட்டு அதுலேயும் இவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொண்டு வந்துட்டு சின்ன குழந்தை இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு கூட இருக்கிற அளவுக்கு ஒரு இதுனா ஒரு அட்ராக்ஷன் அவர்கிட்ட ஒரு கரிஷ்மா இருக்குது, ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அது வெரி ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் தலைவர். எனிதிங் ஃபார் தலைவர்ல நானும் பேசணும், தலைவர் பத்தி என்கிட்டயும் சுவாரஸ்யமான விஷயம் இருக்குன்னு சொல்றவர் நீங்களா இருந்தா உடனே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹை குவாலிட்டி வீடியோவா தட்டி விடுங்க. தலைவரோட வெற்றின்றது அவரோடது மட்டும் இல்லைங்க, அவரை சுத்தி இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரி, சொல்ல போனா நிறைய விநியோகஸ்தர்கள், நிறைய தியேட்டர் ஓனர்களையும் சாரும். அப்படி அவருடைய எந்திரன் திரைப்படத்தால் எங்களுக்கு பெரு வெற்றி கிடைச்சதுன்னு சொல்றாரு வெற்றி தியேட்டர்ஸ்னுடைய ஓனர். இது தலைவர் வழி வித் வெற்றி தியேட்டர் ஓனர். வீக்கெண்ட்ஸ்னா வந்து என்னை வந்து விட்டுருவாங்க எங்கள் தியேட்டரில் வந்துட்டு சும்மா வந்துட்டு அந்த பாக்ஸ்னு ஒரு ஏரியா இருக்கும், அங்கே வந்து விட்டுருவாங்க. அங்கே என் டாய்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நான் படமும் பார்த்துட்டு கேமும் விளையாடிக்கிட்டு, ஸோ அது ராஜாதி ராஜாலாம் நான் எத்தனை தடவை பார்த்தேன்னு தெரியல, மேபி 30-40 டைம்ஸ் கூட நான் பார்த்துருப்பேன். எவ்ரி சாட்டர்டே சண்டே நான் இங்கே தான் இருப்பேன் தியேட்டரில். ஸோ அந்த ஜேர்னியெல்லாம் தாண்டி காலேஜுக்கு வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ண பார்த்த படம் வந்துட்டு சிவாஜி த பாஸ் தான். சிவாஜி த பாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷோக்கு வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியல. ரோட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு டிக்கெட் வச்சிருந்தவங்க வைக்காதவங்க எல்லாருமே ஒரு தேட்டருக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ வந்து எனக்கு புக்டு சீட்லாம் கிடையாது. ஸோ நானே வந்து படம் ஃபுல்லாக நின்றுட்டு தான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் வந்துட்டு சீட்டு மேலே நான் நின்றுட்டு இருந்தேன், என் ஃப்ரெண்டு கீழே நின்றுட்டு இருந்தாங்க. ஃபுல் படமும் அதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதெல்லாம் தாண்டி இங்கே நான் ஜேர்னி வந்து தியேட்டரில் லைக் வென் ஐ டுக் ஓவர் தி ஆப்ரேஷன்ஸ் வந்து 2010 நான் எடுத்தேன். வந்து ரெனோவேட் பண்ணி ஃபஸ்ட்டு எதுக்காக ரெனோவேட் பண்ணேன்னா ஆக்சுவலாக எந்திரன் வந்துச்சு. ஸோ எந்திரனுக்கு முன்னாடி தியேட்டரை வந்து ஒரு ரீவேம் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்சைட்லலாம் ஒரு மினிமலாக சீட்லாம் சேஞ்ச் பண்ணி சவுண்டு ப்ரொஜெக்ஷன்லாம் கொஞ்சம் மாற்றி நாங்கள் பண்ண ஃபஸ்ட்டு படம் வந்து எந்திரன். ஸோ எந்திரனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டரோட ரெவன்யூவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மாறுச்சு. தலைவர் வழியில வெற்றி தியேட்டர் ஓனர் ராகேஷ் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. தலைவர் ஒரு இயற்கை,
ஏன்னா இயற்கையாகவே அடுத்தடுத்த தலைமுறைக்குள்ள அவரால் இடம் பிடிக்க முடியுதுன்னா அப்போ நிச்சயமா இயற்கை தானே. எஸ், அப்படி தலைவர் நிறைந்திருக்கக்கூடிய குட்டீஸ் எல்லாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய ட்ரிபியூட் தான் இந்த குட்டி சூப்பர் ஸ்டார். இப்படி ஒரு மனநிறைவான ட்ரிபியூட்டை தலைவருக்கு உங்க வீட்டு குட்டீஸ் வச்சு நீங்களும் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியா ஒரு வீடியோ எடுங்க. ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை குவாலிட்டி வீடியோவா தட்டி விடுங்க. தலைவரை எப்பவுமே இதயத்துல சுமக்கிறவங்க தான் தலைவரோட ஃபேன்ஸ். அதே சமயத்துல அவங்களுடைய இதயத்துக்கு ஒண்ணுன்னா அவர் சும்மா விடுவாரா? அப்படி தலைவர் சைட்ல இருந்து வந்த ஒரு ஹெல்ப்பை இவர் ஏத்துக்கிட்டாரா, இல்ல அப்படின்னா ஏன்? இதை சொல்றதுக்காக வரப்போறார் ஒரு ராஜ ரசிகர். இதோ உங்களுக்கு. வணங்க, என் பேர் அண்ணா நகர் ரஜினி டில்லி. தலைவருடைய தீவிரமான ரசிகன், பக்தன் கூட சொல்லுவேன். ஏன்னா பக்தன் சொன்னால் அவர் கடவுளா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். நடிகர்கள் எல்லாருமே கடவுள் ஆகிட முடியும், சில பேர் கிடையாதுங்க. கடவுள் வந்து நேரடியாக வந்து இவர் மூலியமாக வரணும் அப்படிலாம் இல்லை. ஒரு கடவுள் உருவாக்குறாருன்னா அது ஒரு மனிதனை தான் உருவாக்குவாங்க. அந்த மனிதன் ரஜினி சார் தான். ரஜினி சார் நான் கடவுள் நினைக்கிறேன்னா எவ்வளோ பேர் பல உதவி செய்கிறாரு. உதவி செய்யும் போது பொறுத்த வரைக்கும் நேரடியாக கடவுள் வந்து உதவி செய்ய மாட்டார், ஒரு மனிதன் மூலியமாக தான் உதவி செய்வார். அப்படிப்பட்ட மனிதனாக கடவுளாக அவதரிக்கிறவர் தான் ரஜினி சார். நாங்கள் மேனேஜர்கிட்ட கேட்போங்க, சார் எவ்வளோ உதவி செய்கிறாரு, அதை வெளியில் சொல்லாமல் சார்னும் போது அவங்க சைட்லேருந்து வர பதில் என்னென்னா, அவர் கொடுக்குறாரு, யார் வாங்குறாங்க அவங்க 2 பேருக்கு தான். எல்லாத்தையும் பார்த்துனுக்கிற கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும், 3வது பேர் ஒருத்தருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாரு. அப்படிப்பட்ட ஒரு கடவுள் தானுங்க அவர். 2011 ஹாஸ்பிட்டலில் இருந்து அட்மிட் ஆகிரும்போது எவ்வளோ பேர் பேப்பர்லலாம் அவர் தவறாக போட்டுருந்தாங்க. ரஜினி சார் பேப்பராக எல்லாம் ஒரு டவுட் எனக்குலாம் ஒரு மனசே இல்லை. அப்போது அதாவது எங்கள் உடம்பு எங்ககிட்ட இல்லை. நாங்களே எதனா சாருக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா நாங்களாம் என்ன பண்ணுவோம் எங்களுக்கே தெரியாது. அப்படி ஒரு மனநிலை அப்போ நான் இருந்தேன் 2011. இதை நான் ரஜினி சாரை சந்திக்கும் போது கூட நான் சொன்னேன். நான் ஒரு லெட்டராக கூட கொடுத்தேன் அது. அப்போ 2011 அவர் ஆஸ்பத்திரியில் இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துரும்போது சிங்கப்பூரில் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அவருக்காக பல தவறான தகவலாக வந்து நிற்குது. இதை நான் மேனேஜர்கிட்ட கேட்டேன். அப்போ சாரை பற்றி இப்படி வந்து நிற்குது, என்ன சார்ண்ணே? அதெல்லாம் இல்லை சார், நல்லா நீங்கள் கவலைப்படாதீங்க சார், சாருக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் இருக்க மாட்டோம் சார், அப்படி ஒரு மனநிலையில் இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஏதோ நாங்கள் கும்புற தெய்வம் மாதாமாவுடைய இதில் சார் நல்லா வந்துட்டார். நான் கடவுள்கிட்ட நாங்கள் வேண்டது அவரை மீட்டு கொடுத்துருக்கோங்க. மீட்டு கொடுத்துட்டு அதே டேட்டில் நாங்கள் வரேன்னு. அதே போல் ஜூலை 13 அவர் வந்தார். அதே ஜூலை 13 இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட 14 வருஷமும் நான் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வரேன். ராஜ ரசிகர்ல ரஜினி டில்லி அவர்கள் தலைவரை பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. நல்லவைகளையும் அல்லவைகளையும் தொடர்ந்து சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா தலைவருடைய பாட்டு தாங்க. எல்லா ஃபேன்ஸுக்கும் மனசுல நிற்கிற ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கும். ஸோ தொடர்ந்து இன்னைக்கும் தலைவருடைய பாடல்கள் அது நம்ம லைஃப்ல கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இம்பாக்டை பத்தி தான் தொடர்ந்து பேச போறாங்க ஆன் தலைவர் தர்பார். வணக்கம் தலைவர் ஃபேன்ஸ், இது தலைவர் தர்பார். தலைவர் தர்பார்ல இந்த எபிசோட் யார் கெஸ்டா வந்திருக்கா, என்ன டாபிக் பேச போறோம்? இவங்க பயங்கர வைபா இருக்காங்க. நாங்க இன்டர்வியூக்கு முன்னாடியே வந்து பயங்கரமா வந்து ரெடி ஆயிட்டாங்க. வந்தவங்க எல்லாருமே வைபா இருக்காங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா வைபா இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு பேச போறது வந்து வைப் அப்படின்னா தலைவரோட சாங்ஸ். ஸோ தலைவரோட சாங்ஸை பத்தி பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. ரஜினி பாலாஜி அண்ணன் வந்திருக்காங்க, ரஜினி ரமேஷ் அண்ணன் வந்திருக்காங்க. வணக்கம் 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 வணக்கம். தலைவர் 2 பாட்டு பாடியிருக்காரு. ஒன்று வந்து
வள்ளி படத்துல வந்து ஆமா. வள்ளி இது அதுதான், ஆமா. சிங்கு ரங்குற பப்போ ஆமா, சிங்கு ஆமா, சாங்குற அதுதான் பப்போன்னு. சொல்லுவாங்க, ஆமா. அப்புறம் இன்னொரு பாட்டு வந்து அடிக்குது குளிரு அது சரி ஆமா, அது ஆமா, சரி ஆமா, அந்த பாட்டு ஆமா. பாடியிருக்காரு பாடியிருப்பாரு. மன்னன் பாட்டுல. இப்போ இதுல வந்து சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரஜினி தலைவர் வந்து கூப்பிட்டு இளையராஜா பாட வச்சிருக்காரு போல இருக்கு. பாட வைக்கும்போது இல்லை கங்கை அம்மன் வந்து கேட்கிறாராம், இது சரியா இல்லையா, இன்னொரு தடவை கூப்பிட்டு பாட, யோ இதையே கூப்பிட்டு பாட வச்சு ரொம்ப கஷ்டம், இன்னொரு தடவை கூப்பிட முடியாது யாருன்னு, நான் கூப்பிட்டு பார்க்கறேன்னு சொல்லி தலைவர் திரும்பி கூப்பிட்டு பார்க்குறாரு. அப்போ தலைவர் சொல்லியிருக்காரு, நாங்க பாருங்க எனக்கு சரியா வராது, நீங்க சொல்றீங்கன்னு நான் திரும்பி வர பாத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரும்பி வந்து பாடியிருக்காரு. ஆமா, திரும்பி வந்து பாடியிருக்காரு. ஆனா வந்து இளையராஜா சார் எடுத்த வச்சிருந்தா நல்லா இருக்கு. அப்பயே சொன்னல போயா அப்படின்ட்டு போயிருக்காரு. பூங்குடி கொம்பை தேடுது. ஆக்சுவலா வந்து அவரு தன்னை வந்து டிகிரேட் பண்ணி தான் பேசியிருக்காரு நிறைய இடத்துல. எனக்கு டான்ஸே வராது, ஏன்னா என்னை வச்சுன்னு டான்ஸ் ஆடுவாங்க. பாத்தீங்கன்னா அவர் எல்லா படத்துலயும் நல்லா தான் டான்ஸ் பண்ணியிருப்பாரு, நல்லா தான் பண்ணியிருப்பாரு. ஆனா அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கணும் டான்ஸ்ல. முக்கியமா இதெல்லாம் சொல்லுவாங்களே, எல்லாருக்குமே வந்து இந்த ஃபுட்பால் ஆடும்போது தனி ஸ்டைல் வேணும் சொல்லி சொல்லுவாங்க. ஆனா டான்ஸுக்கு ஒரு தனி ஸ்டைல் வேணும். அது ரஜினி ஸ்டைல். அவ்வளவுதான், நடக்கும் போதே ஸ்டைலா தான். தலைவர் தர்பார்ல தலைவருடைய பாடல்கள் பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி ஓடிடியை டவுன்லோட் பண்ணுங்க. கேபி சார் தலைவரை பத்தி இவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுத்தார். அதனாலே என்னமோ தலைவரோட எல்லா இன்ட்ரோ சாங்லையும் இவர் இருப்பார். நம்மளுடைய மனதிலெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அவருடைய ஒரு வாரிசு நானும் தலைவர் ஃபேன் தான் அப்படின்னு சொல்லி பேச வந்திருக்காரு. ஆன் நானும் ஃபேன் தான் யாருன்னு பார்த்துருவோம் வாங்க. முதல்ல தலைவர் வந்து 50 ஆண்டு கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் ரொம்ப எப்படி சொல்கிறது, இன்னும் 50 இயர்ஸ் முடியலையா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஐ மீன் இன் த சென்ஸ் தட் நாட் தட் ஹீஸ் அன் ஓல்ட் மேன், பட் ஹீ ஷுட் ஹவ் பீன். எத்தனை படங்கள் பண்ணியிருக்காரு, எத்தனை வருஷமாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், வருஷம் அவருடைய ஒரு புது படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ யூனோ இட்ஸ் 50 years இஸ் ஜஸ்ட் அ நம்பர். He has crossed so many milestones, and hats off to you, sir, and many more years of your style and your charisma and your charm. We are looking forward to. சினிமாவில் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அந்த ஒரு நபர், அந்த ஒரு கேரக்டராக தான் அவர் வந்து அவரை போர்ட்ரே பண்ணுறாரு வெளியே. நம்ம வெளியில் நம்ம அவரை பார்க்கும்போது விக் இருக்காது, மேக்கப் இருக்காது. அண்ட் ரீசெண்டாக வரைக்கும் அவர் வந்து இனோவா காரில் தான் வந்து சுற்றிட்டு இருந்தார். he didn't have any expensive fancy cars, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்து அவர் இந்த மாதிரி இம்போர்ட்டட் கார்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு இருந்தார். சிம்பிள் மேன், ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர், டைரக்டர்ஸ் ஆக்டர், அண்ட் தட்ஸ் வாட் மேக்ஸ் ஹிம் அ சூப்பர் ஸ்டார். அது திரையில் மேக்கப் போட்டதுக்கப்புறமா அவர் சூப்பர் ஸ்டார், வீட்டு வந்ததுக்கப்புறமா அவர் வந்து ரஜினிகாந்த். அவ்வளோதான். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் தட் மேன் நோஸ், அண்ட் தட்ஸ் வாட் மேக்ஸ் ஹிம் கிரேட். நானும் ஃபேன் தான். எஸ்பிபி சரண் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி ஓடிடியை டவுன்லோட் பண்ணுங்க. லைஃப்ல ரொம்ப சில விஷயங்கள் தான் முடிய போகும்போது தொடராதான்னு தோணும். அப்படி ஒன்று தான் அன்புள்ள தலைவருக்கு டெய்லி எபிசோட். வித் திஸ் we come to the end of 13th episode. ஸோ இன்னும் 37 எபிசோடுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த எபிசோடுகளை தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு ஷார்ட் வெர்ஷனாக பிளாக்ஷிப் யூடியூப் சேனல்லையும் அண்ட் ஃபுல் வெர்ஷன் நீங்கள் டெலிவிஷனில் சித்திரம் தொலைக்காட்சியிலையும் பார்க்கலாம். இல்லை இதோட அன்கட் வெர்ஷனை நாங்கள் பார்க்கணும், அதையும் நாங்கள் சீக்கிரமே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க காலையிலேயே பார்க்கலாம். பிளாக்ஷிப் வேல்யூ ஓடிடியை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக. மறுபடியும் உங்க எல்லாரையும் நாளைக்கு அன்புள்ள தலைவர்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ். தி என்டையர் பிளாக்ஷிப் ஃபேமிலி. இவ்வளவு நேரம் நீங்க பார்த்து ரசிச்சது அஸ்வதி நைட்டிஸ் வழங்கிய பிளாக்ஷிப் அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், செம்பாக்கம், சென்னை.